I just learn my English by listening. I can speak well and I can talk well, but unable to write or read. அது என்னோட ஒரு அங்கம் மாதிரி சார். தமிழ் எவ்வளோ அழகாக பேசுவானோ அதே மாதிரி இங்கிலீஷும் பேசுவேன் சார். ஆங்கிலம் வந்து நான் வந்து படித்ததும் இல்லை சரியா, அவங்களும் எனக்கு கற்றுறல. அவங்க வந்து ஒன்றுக்கு ஒன்று பேசும்போது கேட்டே கற்றுக்கிறேன் நான். இப்போ அட்ராக்டிவாக வந்து அவங்க வாங்க வைங்க வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படியெல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா, have a look ma'am, all made of marble stone necklace. This all made of stone. If you take some couple of pieces, we will make reduce and give you ma'am. Each piece are 150. அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின்ஸ்க்கு கம்மி பண்ணி ஒரு 110, 120 இல்லை 100 அப்படின்னு ஃபைனல் பண்ணி தரோம். இப்போ மாமல்லபுரம் அப்படின்றது வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வர ஒரு இடமா இருக்கு. எஸ் சார். ஸோ வர்றவங்கெல்லாம் நிறைய பேர் சகஜமா பேசுவாங்களா? இந்த நாட்டுக்காரங்க அப்படின்றது இவங்க நல்லா பேசுவாங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்குது சார். அதாவது எப்படின்னா சார், அவங்க வந்து மோஸ்ட்டாக வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க மாட்டாங்க சார். அவங்க வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக இருப்பாங்க, எதையும் ஓப்பனாக பேச மாட்டாங்க. நம்ம வந்து தமிழன்ஸ் அப்படி இல்லை சார். என்ன மாதிரி ஃபாரினர்ஸ் வந்தாலும் எந்த நாட்டில இருந்து வரீங்க நான் கேட்பேன் சார். I will ask them. I will ask what you from. எந்த நாட்டுக்காரங்க ரொம்ப அந்யோன்யமா பழகுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் சார். மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I know English like more than 15 years. My age is right now is 26. I know 15 years. I mostly like எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரினா I like French. They are always friendly. அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் நார்வே, அப்புறம் இத்தாலியன், அவங்களாம் செம்ம சூப்பர் சார். ஃப்ரெஞ்சுக்காரங்க சார். ஃப்ரெஞ்சு எப்படி பழகுவாங்க, எப்படி பேசுவாங்க? அவங்க வந்து ஃப்ரெஞ்சில் வந்து புஷு சவா அப்படின்னா ஹாய் ஹவர் யூ. புஷு சவானா ஹாய் ஹவர் யூ. பேர் மட்டும் கேட்பேன் சார் ஃப்ரெஞ்சில். கொமே தப்பல்னு சொல்லுவாங்க. கொமேல் தப்பல்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்பாங்க. சரவண ராம்குமார். ஜுமப்பேல் முரளி. என்னோட பேர் முரளி. ஓகே. அப்புறம் வந்து சில இது சாப்பிடும்போது அவங்க கூப்பிட்டு போய் சாப்பிட வைப்பாங்க. அப்போ வந்து பொனப்பித்தின்னு சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடு அப்படின்னு. தெலுங்குக்காரங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாபு இது కల్ పూసులు బాబు, సారీకి చుడిదార్కు మోడర్న్ డ్రెస్కు బాగా పూసులు బాబు, 130 రూపాయలు ఒక సర, 2-3 తీసుకో 100 రూపాయకి ఇస్తాం, 30 రూపాయలు తక్కువ వేస్తాం. ఇది ఎంత రూపాయి அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுங்க? 130 రూపాయలు ఒక సర. 130 రూపాయా? 130 రూపాయలు அப்படின்னா 130. சரி, ஹிந்திக்காரர் வராரு, என்ன சொல்லுவீங்க? हिंदीக்காரங்க मैडम माला देखो माँ, सभी मार्बल स्टोन वाला मैडम, तुमके देखो माँ, अच्छा रहा तो ले, नहीं तो चल जाए नम्मा नहीं சொல்லுவான். அதே மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க, कितना नहीं சொல்லுவாங்க. कितना नहीं சொன்னோடனே कितना भाई எப்படி கேட்பாங்க? ये माला कितना नहीं சொல்லுவாங்க. 140 बोलेगा. 140 बोले तो नहीं ज्यादा बोलेगा तुम, तो बहुत कम करो, कम करे तो 2-3 माला ले तुम अन्नी அப்படி சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், ஓகே மேடம் तुम पाड़ो, कितना माला पाड़ो, हम कम करको दे तुम. அப்படின்னா என்ன இப்போ என்ன சொன்னீங்க? நீ ஒரு 5-6 மணி எடு, நான் கம்மி பண்ணி தாரேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு 5-6 माला எடுப்பாங்க. எடுத்த உடனே ओके मैडम 100 रुपये में दे डाल तुम मैडम, ये देखो 140 का माला 40 कम करेगा, 100 रुपये में दे तुम. 5 माला को 500 रुपये दिया तो ले लो. ஏதோ இந்தி படம் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. பரவாயில்ல.